பாவத்தில் இருக்கிறவன் பாதாள பிடியில் இருக்கிறான். அப்படிப்பட்ட பிடியில் இருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்து கிருபையாய் நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. ஆம். எனவேதான் அந்த மீட்கப்பட்டவன் சொல்லுவான், நான் பாடும்போது என் உதடுகள் மாத்திரமல்ல, நீர் மீட்டு கொண்ட ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது இயேசுதான் என் ரட்சகர். சொல்லுங்க, இயேசுதான் என் ராஜா, இயேசுதான். ஆமென். இயேசுதான் என் ராஜா. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. பாடுவோம். ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர். ஆமென். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டே. ஓ இயேசுதான் என் ரட்சகர். ஆமென். சொல்லுவோம், இயேசுதான் என் ரட்சகர், என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சொல்லோ. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். Glory. நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சாவை வென்றவர். ஓ பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். ஆமென். வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர். ஹல்லேலூயா. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஊரெல்லாம் ஒரே சத்தமாய் ஜீவிக்கிறார் என் இயேசு. சீக்கிரமாய் வந்திடுவார்.
ஆமென். வந்திடுவார் சர்வ வல்லவர், சாவை வென்றவர், சர்வ வல்லவர் என் எஜமான. ஆமென். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா. ஆமென். பாவமெல்லாம் போக்கிவிட்டார். ஹல்லேலூயா. பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். என் எஜமான. பரலோகத்தில் பரலோகத்தில் எனது பெயர் எழுதி. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக சொல்றீங்க? ஹல்லேலூயா. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய். ஹல்லேலூயா. இயேசுவுக்காய் வாழ்வதுதான் சர்வ வல்லவர் என் சொந்தமானார். என் ஜீவனே, என் எஜமானனே, என் மணவாளனே. சொல்லு. ஊரெல்லாம் ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பரிசாற்றுவே. ஊரெல்லாம் உலகமெங்கும் ஒரே சத்தமாய் ஜீவிக்கிறான். சீக்கிரமாய் வந்திடுமா. Glory. மறுபடியும் சொல்லுங்க. ஜீவிக்கிட்டார், ஜீவிக்கிட்டார். ஓ ஜீசஸ். வந்திடுமா. சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர், சாவை வென்றவர். ஆமென். இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மைதானே. இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சர்வ வல்லவர் என் எஜமான. ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், வெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. நம் பாக்கியம் பெற்றவர்கள், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. ஆம். எப்பொழுது அவருடையவர்களாய் மாற்றப்பட்டோம், அப்பொழுதே அவர் நமக்கு மணவாளன், நாம் அவருடைய மணவாட்டி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனது மணவாளனே, என் இதய ஏக்கம் இனியவரே, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே சொல்லும் போது உள்ளெல்லாம் அப்படி குளிருது. ஆமே. சும்மாவே குளிர்ந்துட்டு இருக்கு நம்ம கிளைமேட்டுக்கு. ஹல்லேலூயா. ஆமே. அப்படி ஆண்டவரை அப்படி முன்னிறுத்தி நம்முடைய நினைவில் அவர் வரணும். ஆண்டவரை குறித்து பாடும்போது நம்முடைய நினைவில் அவர் வரணும். ஆமே. நம்முடைய நினைவில் அவரை வச்சு நம்ம பாடும்போது நமக்கே நம்ம பாட்டு கேட்க பிடிக்கும். உங்க பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா? ஆமா. ஹல்லேலூயா.
நம்முடைய நினைவில் வர வைத்து வேற 1000 காரியங்கள். காரணம், நம்ம அந்த ஒரு வாரம் பிரச்சனை எல்லாம் அந்த சனிக்கிழமை சாயங்காலம் வந்து உட்காந்துருந்ததும் அப்படி ஓடிட்டே இருக்கும், படம் போல ஓடிட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அணைச்சு போட்டுட்டு ஆமென், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆண்டவரே, நம்ம நினைச்சு பார்க்கணும், ஒருவேளை நம்ம கிறிஸ்துவுக்குள்ளானவர்களா இல்லாமல் இருந்திருந்தா நம்ம இருந்திருப்போமான்னு கூட தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள் வரும்போதும் தளராம நிக்கிறது அவருக்குள்ள இருக்கிறதுனால, சில இழப்புகள் வரும்போதும் நம்ம பிடிச்சு நிக்கிறது அவருக்குள்ள இருக்கிறதுனால. அல்லேலூயா. துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நம்பிக்கை, துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நம்ம நடக்கிறோம். எப்படி சாத்தியம்? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நடந்துட்டு தான் இருக்கிறோம். புல்லுள்ள இடத்திலும் நடந்துட்டு தான் இருந்தோம். சில மரண இருளின் பள்ளத்தாக்கு வரும்போது நடந்துட்டு தான் இருந்தோம். நமக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, ஆமென், சரியான நபர் என்னுடைய தெய்வமா இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. இந்த பூமியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வை வந்து மற்றவர்களுடைய பார்வைக்கு ரொம்ப வித்தியாசமானதாக இருந்தது. ஹல்லேலூயா. அவர் யாரையுமே அற்பமாய் பார்க்கவில்லை. அவருடைய பார்வையே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஆமென். ஒரு பிறவி குருடனை குறித்து சீஷர்கள் கூட தப்பாதான் பார்த்தாங்க. ஆனா இயேசு பார்த்த பார்வை ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அந்த பார்வை வந்து அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவனுக்கு ஒரு நம்பிக்கையே கொடுத்தது. இல்லைன்னா அவன் ஏன் போய் சிலவாம் குளத்துல போய் கழுவ போறான்? இல்ல, ஆமா, அவர் பார்த்த பார்வை. நம்முடைய பார்வை இப்படி மாறணும். ஒருத்தங்களை பார்க்கிற பார்வை. உலகம் பாருங்க, இருக்கிறதை வைத்துதான் மனிதனை தகுதிப்படுத்துகிறது. அவனுடைய நல்ல கேரக்டரை வைத்துலாம் ரெண்டாவது. முதல்ல அவன்கிட்ட என்ன இருக்கு அதை வச்சுதான் வேல்யூ பண்ணுது, தகுதிப்படுத்துது. ஆமென். அவனுடைய படிப்பு, அவனுடைய உயர்வு இதெல்லாம் பார்த்து அவங்ககிட்ட என்ன இருக்கு. ஆமென். பரலோகம் ஒரு நாள் அப்படி பார்க்கவே பார்க்காது. அவர் எளியவனை எங்கிருந்து எடுக்கிறாரா? குப்பையில். அப்போ கர்த்தர் அவனை எப்படி பார்க்கல? கரெக்டா சொன்னீங்க, குப்பையா பார்க்கல. ஆமென். ஒருத்தனை குப்பையிலிருந்து எடுக்கிறாருன்னா கர்த்தர் அவனை எப்படி பார்க்கல? குப்பையா பார்க்கல. புழுதியிலிருந்து எடுக்கிறாருன்னா கர்த்தர் அவனை எப்படி பார்க்கிற? அவர் புழுதியை தான் புழுதியா பார்க்கிறாரே தவிர ஆமென், மனிதன் அப்படி பார்க்கவில்லை. பவுல் சொல்றாரு கொரிந்து சபைக்கு எழுதும் போது, எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. எல்லாரும் துடைச்சி போடுற அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க பல இடத்துல. ஆனால் நாங்க நெருக்கப்படலை, நாங்க ஒடுங்கி போக மாட்டோம். ஏன்னா அவருடைய அந்த பிரகாசத்தை, அந்த ஒளியை எங்களுக்குள்ளே பிரகாசிப்பித்திருக்கிறார். அவர் எங்களை ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு இருக்கிறது. அவர் எங்களை அபிஷேகித்திருக்கிறார். அந்த அபிஷேகம் இருக்கிறது. அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். உடன்படிக்கை இருக்கிறது. ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்க மேல ஒரு பெரிய உடன்படிக்கை இருக்கிறது. சத்தம் ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கை இருக்கனால நம்ம உடன்படிக்கை பெட்டி ஆயிரும். தேவ பிரசன்னத்தை உடையவர்களாய் நாம காணப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்கலாமா? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே. ஆமென். நன்றியோடு அவர் நம்மை எவ்வளவு ஆச்சரியமாய் அதிசயமாய், ஹல்லேலூயா, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஒரு விஷயம், அப்படி 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் பாராட்டுகிற உம்முடைய கிருபைகளுக்காக, புது புது கிருபைகளை தந்து நடத்துகிற உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சேர்ந்து கரச்சாற்றி தேவனுக்கு மகிமை, அவரை போற்றி துதித்து பாடி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். ஜீசஸ், ஜீசஸ், gloria la rama shekere, tararara tarara, hantare rema shekere,
ஹalleluya. கர்த்தர் பெரியவர், புகழப்படத்தக்கவர், உயர்ந்தவர், நம்முடைய மகாராஜாவர். எவ்வளவு நல்ல தேவன், நமக்கு அவர் பாராட்டுகிற கிருபை எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது. அதிசயமாய் நடத்துகிற தேவனுக்கு ஒரு விஷயம் கூட நல்ல கரங்களை தட்டி மகிமை. ஹalleluya. தூளில் இருந்து நம்மை தூக்கி எடுத்த தேவன் அவர், கிருபையாய் நம்மை உயர்த்து. ஹalleluya. இன்று நாம் அவர் சமூகத்திலிருந்து துதித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. துதிக்க வைக்கிறீங்கப்பா. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர், நீர் பெரியவர். தோளில் இருந்து உயர்த்தி தூக்கி என்னை நிறுத்தினே, துதித்து பாட வைத்தீ. அல்லே அல்லே. ஆண்டவரே, நீர் என்னை குப்பையாய் பார்க்கவில்லை, நீர் என்னை தூசியாய் பார்க்கவில்லை, நீர் என்னை புழுதியாய் பார்க்கவில்லை, நீர் என்னை அற்பமாய் பார்க்கவில்லை. ஆண்டவரே, மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் நீர் என்னை பார்த்த உம்முடைய கிருபைகளுக்காக, கிருபைகளுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்ன நீர் அவ்வளோ விலையேறப்பட்ட, அதனால ஆண்டவர் சொல்ற, நீ என் பார்வையிலே என்ன பெற்றாயா? கனம் பெற்றாய். என் பார்வையில அவன் என்னை யாராவது நல்ல நினைப்பாங்களா, நல்ல விதமா பார்ப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா ஒருத்தர் இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் உயரத்தில் இருந்து கை நீட்டி, அப்படி கையை நீட்டி எடுக்கணும்னா அது ரொம்ப விலையேறப்பட்டதா இருக்கணும். இல்லைன்னா நம்ம கையை நீட்டும், அப்படி கையை நீட்டும் போது அந்த கையில ஆணி அடிச்சுட்டாங்க. ஆமென். ஆணி அடிச்சது அவர் கையை எடுக்கல. எப்படி அடிக்கடி சொல்லுவேன், ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர்ஸ் அடிக்கும் போது பிள்ளைங்க அப்படி கையை எடுப்பாங்கல்ல, ஆண்டவர் கையை எடுக்கவே இல்லை. இப்படி மட்டும் கையை எடுத்திருந்தாரு, நம்ம ஸ்லிப்பாய் திருப்பி கீழே விழுந்திருப்போம். அவர் ஆணி அடிச்சாலும் பரவாயில்லன்னு சொன்னேன். என் உள்ளங்கையிலோட வரைந்திருக்கிறேன். எவ்வளவு நல்ல தேவன்.